அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். செங்கோட்டையனை பின்னால் இருந்து இயக்குவது எஸ்பி வேலுமணியா? செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியோடு 6 மாத காலமாக கருத்து முரண்பாட்டில் இருந்து வந்தார். செங்கோட்டையன் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்ட அனைத்து அதிமுக நிகழ்வுகளையும் புறக்கணித்து வந்தார். சட்டமன்றத்தில் கூட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பயன்படுத்தக்கூடிய வழியை பயன்படுத்தாமல் இவர் சபாநாயகர் வழியை பயன்படுத்தி கொண்டிருந்தார். இப்படி மோதல் அதிகமாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் சட்டமன்றத்தில் அதிமுகவினரோடு இணைந்து செயல்பட வேண்டிய கட்டாயம் செங்கோட்டையனுக்கு ஏற்பட்டது. அதன் பின்பு இருவரும் சமாதானமாகிவிட்டார்கள் என்று கூறப்பட்ட போது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, நிர்மலா சீதாராமன், ஜே.பி. நட்டா போன்றவர்களை தொடர்ச்சியாக சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். மேலும் தமிழகம் வந்த நிர்மலா சீதாராமன் செங்கோட்டையனோடு ஆலோசனை நடத்தினார். இப்படி தொடர்ச்சியாக பாஜக தலைவர்களோடு செங்கோட்டையன் ஆலோசனை நடத்துவதை ஏற்காத எடப்பாடி பழனிசாமி ஒரே டெல்லிக்கு சென்று என்டிஏ கூட்டணியை அறிவித்தார். இப்படி என்டிஏ கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமி சென்றதற்கு முக்கிய காரணமே செங்கோட்டையன் தான் என்று கூறப்பட்டது. ஏனெனில் 18வது மக்களவைத் தேர்தலின் பொழுது எஸ்பி வேலுமணி பாஜகவோடு கூட்டணி வைக்க வேண்டும் என ஒற்றை காலில் நின்றார். இவருக்கு ஆதரவாக தங்கமணியும் இருந்தார். ஆனால் எடப்பாடி பழனிசாமியோ நாம் பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் தான் 2026ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தோல்வி அடைந்தோம். சிறுபான்மையினர்களின் 12% வாக்கு நமக்கு கிடைப்பதே இல்லை. அதை அப்படியே திமுக கொண்டு சென்று விடுகிறது. பாஜக கூட்டணி தேவையில்லை என்றார். இந்த கருத்தை சி.வி. சண்முகம், ஜெயக்குமார் போன்றவர்களும் ஆதரித்தார்கள். ஆனால் அந்த தேர்தலில் இரு கட்சிகளுமே தனித்தனியாக அணி அமைத்து போட்டியிட்டு தோல்வியை சந்தித்தது. இதன் பின்பு எஸ்பி வேலுமணியை அதிமுக பாஜக கூட்டணி அமைந்திருந்தால் 30 தொகுதிகளில் நாம் வெற்றி பெற்றிருப்போம் என்றார். அதே கருத்தை செங்கோட்டையனும் பிரதிபலித்திருந்தார். இப்படி தொடர்ச்சியாக கொங்குமண்டல அதிமுக தலைவர்கள் பாஜகவிற்கு அனுசரணையாக செயல்பட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்கவில்லை என்றாலும் கூட கட்சியை கைப்பற்ற கருதி எடப்பாடி பழனிசாமி என்டிஏ கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டார். மேலும் தொடர்ச்சியாக ஓபிஎஸ், சசிகலா, டிடிவி தினகரனை அவர் இணைக்க மறுப்பு தெரிவித்தார். மேலும் என்டிஏ கூட்டணியை அமைக்கும் பொழுதே எடப்பாடி பழனிசாமி தரப்பு வைத்த 3 வாதங்களில் முதல் வாதம் பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலையை மாற்ற வேண்டும், இரண்டாவதாக ஓபிஎஸ், டிடிவி தினகரனை கூட்டணிக்குள்ளோ கட்சிக்குள்ளோ கொண்டு வரக்கூடாது என்ற வாக்குறுதிகள் கேட்கப்பட்டதாகவும் அதற்கு முதல் வாக்குறுதிக்கு அமித்ஷா ஒப்புக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. அதாவது அண்ணாமலையை நீக்கிவிட்டு அதற்கு பதிலாக நயினார் நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள். அதே சமயத்தில் 2வது வாக்குறுதிக்கு அது தேர்தல் சமயத்தில் பார்த்து கொள்ளலாம் என்று மட்டும் அமித்ஷா பதிலளித்து அதனை கடந்து சென்றார். ஆனால் என்டிஏ கூட்டணியில் இருந்த ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் நாங்கள் தொடர்ந்து என்டிஏ கூட்டணியில் தான் இருக்கிறோம் என அவர்கள் கூறினாலும் அதிமுகவை சேர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் எடப்பாடி பழனிசாமி போன்றவர்கள், அமமுக, ஓபிஎஸ் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியில் இல்லை, தமிழகத்தில் நாங்கள் தான் என்டிஏ கூட்டணிக்கு தலைமை வகிக்கிறோம், நாங்கள் சொல்பவர்கள் தான் கூட்டணியில் இருக்க வேண்டும், நயினார் நாகேந்திரன் சொல்பவர்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்க முடியாது என தடலடியாக கூறி வந்தார். இதனால் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் போன்றவர்கள் என்டிஏ கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டார்கள். வரும் 2026ஆம் ஆண்டு தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றால் தென் தமிழகம் டெல்டா பகுதிகளில் ஓபிஎஸ், சசிகலாவின் ஆதரவு தேவை. இவர்கள் இல்லாமல் அங்கு வெற்றி பெற முடியாது என்பது அனைவருக்கும் தெரியும். எனவேதான் செங்கோட்டையனை அணுகிய எஸ்பி வேலுமணி, நாம் தொடர்ச்சியாக அமைதி காத்து கொண்டிருந்தால் வரும் தேர்தலிலும் நாம் வெற்றி பெற மாட்டோம், 2வது இடத்தை பெறுவதற்கே தள்ளாட வேண்டியிருக்கும். ஏனெனில் விஜய் அவர்களுக்கு மக்கள் எழுச்சி அதிகமாக உள்ளது. அவர் 2வது இடத்தை பிடித்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. நாம் ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்க வேண்டும். மேலும் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். ஒருங்கிணைக்கப்பட்ட அதிமுகவால் மட்டுமே வலிமையான வாக்கு வங்கியை பெற முடியும். இல்லை என்றால் அதிமுக வாக்கு வங்கி சிதறும். இதை நாம் தடுக்க வேண்டும் என்றால் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும். நீங்கள் என்ன வேண்டுமென்றாலும் செய்யுங்கள், அதிமுகவை ஒருங்கிணைக்க நான் பின்னால் இருந்து பார்த்து கொள்கிறேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது என எஸ்பி வேலுமணி உறுதி அளித்ததன் பின்புதான் செங்கோட்டையன் செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி நான் மனம் திறந்து பேச உள்ளேன் என்ற அறிக்கையை வெளியிட்டார். அதேபோன்று செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட அனைவரையும் மீண்டும் அதிமுகவில் இணைக்க வேண்டும் என அறைகூவல் விடுத்தார். ஆனால் மறுநாளே எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சி பொறுப்புகளிலிருந்து நீக்கினார். அதாவது ஈரோடு புறநகர் மற்றும் மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் அதிமுகவினுடைய அமைப்பு கழக செயலாளர் என்ற 2 பதவியிலிருந்தும் நீக்கி உத்தரவிட்டார். மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக செயல்பட்ட 13 பேரையும் கட்சியிலிருந்து நீக்கினார். இப்படி செங்கோட்டையன் நீக்கப்பட்டவுடன் அவர் அமைதி காக்காமல் டெல்லிக்கு சென்று அமித்ஷா, நிர்மலா சீதாராமனை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இது மேலும் பெரிய புயலை ஏற்படுத்தியது. அதிமுகவை ஒருங்கிணைக்க சொல்லி நான் கேட்டால் என்னையே கட்சியிலிருந்து நீக்குகிறார்கள், நீங்கள் என்ன கூறுகிறீர்கள் என செங்கோட்டையன் கேட்டதாகவும் அதன் பின்புதான்
அமித்ஷா அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு அழைத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. நன்றி.